சொல்றீ, காது கேக்குது. ஆ, இந்த ரெண்டு சாரில எது நல்லா இருக்குன்னு பாரு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆதி, ம் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபங்க்ஷன், சரியா? சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ சண்டை போட வைக்காத. அதுக்கப்புறமா கெஞ்சினா கூட உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். மரியாதையா எந்தி வா. ஃபங்க்ஷன் அதுவுமா, ஒரு நல்ல நாள் அதுவுமா. போட்டிருக்க துணியை பாரு, கருப்பு கலர். அத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, பேய் ஓட்டிடுவாங்க உனக்கு. என்னடி வேற வேலை இல்லையா உனக்கு? உனக்கு தானே வேற வேலை இல்ல. எப்ப பாரு இந்த லேப்டாப் ஒண்ணு வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு மரியாதை நீ ஹாஸ்பிட்டலுக்கு போடா. ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட அங்க 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் வேலை. வீட்டுல இருக்கும் போது எனி டைம் லேப்டாப் லேப்டாப் லேப்டாப். எனக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தி இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன அட? பல்ல பாரம், பல்ல இழிப்பு நிறையதான் இருக்கு. அப்ப சாரு காசெல்லாம் இருக்கும் போலியே, ரொம்ப இருக்கும் சாருக்கு. நீங்க ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க வேணா எனக்கு தெரிஞ்ச அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்களேன். நல்லதா இருக்கு இந்த ஐடியா கூட. ஆனா பாவம், என்ன பண்றது, அவ வரமாட்டாள. மவன அப்ப இருக்காடா. ஓ, என்ன கழட்டி விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கியா? இந்த மூஞ்ச நீ பார்த்ததே பெரிய விஷயம், இதுல ரெண்டாவது கல்யாணம். விளங்கிடும்டி. போடி, காலையில வந்து ஒம்பிச்சுக்கிட்டு இருக்க. எதையாச்சும் உன கட்டு, நேரமாச்சுல. ஏன் அந்த நேரம் உனக்கு ஆகலையா? என்ன இது ஷார்ட்டும் ஃபேண்டும், அதுவும் எப்ப பாரு கருப்பு கருப்பு கருப்புன்னுட்டு எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ இப்படி பண்ணன்னு வச்சுக்கோ, அப்ப நானும் கருப்பு கலர்ல ஒரு சுடிதார் இருக்கு, நானும் போட்டுட்டு வந்து நீ நிறுவ பாத்துக்கோ. ஏய், இன்னும் நான் குளிக்கவே இல்லடி, ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சு ட்ரெஸ் மாத்திருவேன். நீ அப்படியா? கட்டுவ கட்டுவ கட்டுவ, கட்டிக்கிட்டே இருப்ப, ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும், இன்னும் சாரி கட்டுவ. ஹலோ, எனக்கு ஒன்னும் சாரி கட்ட தெரியாமலாம் இல்ல, நான் கொஞ்சம் ஸ்லோவா கட்டுவேன், அவ்வளவுதான். நான் நல்லா தானே கட்டுவேன். நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவா? கொஞ்சமாச்சும் மரியாதை தரியடி எனக்கு நீ. வாடாங்கிற போடாங்கிற இஷ்டத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, வரவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப ஆளை எப்படின்னு கூப்பிடணுமா? சார் ஐயா அப்படின்னு கூப்பிடுவா, இல்ல மதிப்புக்குரிய பெரியவரே அப்படின்னு வேணா கூப்பிடுவா? அப்படிலாம் கூப்பிட வேண்டாம், மாமான்னு கூப்பிடு போதும். இது ஒரு மூஞ்சி, இத மாமான்னு வர கூப்பிடுவாங்க. இந்த மூஞ்சிக்கு என்ன? இந்த மூஞ்சி தானே பார்த்து ஓகே பண்ண. அது அப்ப ஓகே பண்ண, இப்பலாம் இந்த மூஞ்சி நல்லா இல்ல. பேசு பேசு. இங்க பாரு, இப்ப நான் தான் தாலி கட்டணும், பாத்துக்கோ. அதுக்கப்புறம் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். எப்படி வசதி? மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நடந்துக்கோ. அதுக்கப்புறமா பாத்துக்கோ, பொண்ணு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருவேன். நீதான் வருத்தப்படுவ. எப்படி? கெத்து. இத வேற நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அப்பெல்லாம் இந்த ஷாலினி அடங்கி போக மாட்டான். ஹலோ மேடம், நீங்க வேணா முன்னாடி ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களா? எதுக்கு? என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இது வேற நினைச்சுக்கிட்டாரு, இவர் கால்ல விழுவாங்க. விழ மாட்டாங்க மேடம், கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், தெரியும்ல. அப்பெல்லாம் விழ முடியாது, போடா. ஏய், கால்ல விழணும்டி. அப்ப நீ என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, நானும் உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதங்க. அது சரி, உன் கால்ல. ஏற்கனவே எங்க அம்மா ஆல்ரெடி முக்காவாசி உன் பொண்டாட்டி சொல்றதுதான் கேக்குற அப்படின்னு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல நீ சொல்றதெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கோ, எங்க அம்மா அவ்வளவுதான் ஒரேடியா தலையில துண்டு போட்டுக்கிட்டு, எப்பா சாமி நீ வாழ்க்கை முழுக்க பொண்டாட்டி தாசனாவே இருன்னு சொல்லி அப்படியே எங்க அம்மா ஊர் பக்கம் பார்த்து கிளம்பிடுவாங்க. பொடி. அது எப்படிடா? பொண்ணுங்க கால்ல நீங்க மட்டும் விட மாட்டீங்க, நாங்க மட்டும் உங்க கால்ல விழணுமா? நல்ல லாஜிக் தான்டா. என்ன அடிமையா வச்சிருக்கலான்னு பாக்குறியா? அதான் ஆல்ரெடி அடிமையா உன்கிட்ட இருக்கனே, அப்புறம் என்ன? நீதான் அடிமையா என்ன வச்சிருக்க. இந்த டயலாக்லாம் மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? எப்படியும் நான் சொல்றது கட்ட மாட்டேன். இல்ல, நீ சொல்றதுதான் கட்டுவேன், சொல்லு. ப்ளூ கலர். மூஞ்சி ப்ளூ கலர் நல்லாவா இருக்கு? கீழே பாரு, அழகா ரெட் கலர், எவ்வளவு அழகா இருக்கு. என் கலருக்கு ரெட் கலர் கட்டினா எவ்வளவு சூப்பரா இருக்கும். பைத்தியம், போடா. ஆமா ஆமா, பைத்தியம் தானே, நான் தான் பைத்தியம் தான். அது எப்படி, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசார்ட்டுக்கு போனமே, அப்ப இதே மாதிரி சாரி தூக்கிட்டு வந்த. அப்போ ரெட் கலரும் எல்லோ கலர் சாரியும் நினைக்கிறேன். அப்ப ரெட் கலர் கட்டுனதுக்கு என்ன சொன்ன? கட்டிக்கிட்டு ரோட்ல போனா மாடு முட்டோன்னு. இப்ப மட்டும் அந்த மாடு ஒண்ணு முட்டாதோ? அது ரோடு, இது வீட்ல தானே இருக்கும், அதனால மாட்டுல வராது. நான் ரெட் கலர் சாரி தான் கட்டுவேன். ஏன் நீ சொல்றத கேட்கணுமா? தாயே, போ போய்
கிளம்புற வழிய பாரு, எல்லாரும் வந்துருவாங்க. அது நீ கிளம்பல. நான் கிளம்பிடுவேன்டி, 10 நிமிஷம் தான். நீ போய் கிளம்புடி, போ, நான் வரேன். சீக்கிரம் வா. ஏய், என்ன என்ன? பாத்துட்டே இருக்கே என்ன? ஒண்ணு இல்லையே. ஓய், ஆம், இல்ல, உங்களுக்கு பிளாக் ஷர்ட்டை விட ஒயிட் ஷர்ட் அழகா இருக்கு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரகு. யாராச்சும் கண்ணு வச்சிருவாங்களோன்னு அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம என் புருஷனுக்கு திருஷ்டி போட்டு வைக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். வெப்பமா அழகா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த கண்ணத்துல வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு திருஷ்டி போட்டு வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கீங்க. பாருடா, என் பொண்டாட்டி என்ன புகழ்ந்து தள்ளுறாளே இன்னைக்கு. என்ன காரியம் ஆகணுமோ என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு? ஏன் காரியம் ஆகணும் தான் உங்ககிட்ட நான் சிரிச்சு பேசுவேனா? இல்லன்னா உங்ககிட்ட சிரிச்சு பேச மாட்டேனா? அப்படி இல்ல, இருந்தாலும் நம்ப முடியலையே. என் பொண்டாட்டி என்ன சைட்லாம் அடிக்கிறா, அதான். ஹலோ, சைட் எல்லாம் அடிக்கல. பாக்க ஏதோ கொஞ்சம் சுமாரா இருந்தீங்களா? எப்பவுமே நல்லா இருக்க மாட்டீங்க, இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தீங்க, அதனால சொன்னேன், அவ்வளவுதான். அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க உடனே உங்களை அப்படியே மன்மதன் ரேஞ்சுக்கெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. ஆவரேஜ் தான் நீங்க, சரிங்களா? ரொம்ப தான் ஆளு. போங்க, கொஞ்சம் பேசினா போதுமே ஆள் அப்படி சைட் அடிக்கிறாங்களா? சைட்டு ஆசைதான் இவர் சைட் அடிக்க எங்களுக்கு. அப்போ என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படி நான் இப்ப சொன்னேன். அப்ப இப்ப சொன்னதுக்கு என்னடி அர்த்தம்? பாக்க சுமாரா இருக்கங்கிற, நல்லாவே இல்லங்கிற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இல்ல, நானும் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பாரு நான் தான் உன்ன அழகா இருக்கானு சூப்பரா இருக்கன்ற. என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பா ரகு சூப்பரா இருக்கீங்க, அப்படியே உங்களை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கு அப்படின்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கியாடி? சுயநலவாதி, கல் நெஞ்சக்காரி, கஞ்ச பிஸ்னாரி. எது உங்களுக்கு வச்சு இந்த மடியில கொஞ்சணும்? ரொம்ப தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும் போலயே. கிறுக்கு எதுனா பிடிச்சிட்டா உங்களுக்கு? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை என் மடியில வச்சனா என் கால் ரெண்டும் அவ்வளவுதான். ஏற்கனவே நடக்க கூட முடியல, அவ்வளோ கால் வலிக்குது. என்னதான் பாத்துக்க யாருமே இல்ல. இதுல நான் உங்களை வேற தூக்கி வச்சு கொஞ்சனா அவ்வளவுதான், என் கால் இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போகும். ரொம்ப தான் ஆசை சாருக்கு, தூக்கி வச்சு கொஞ்சணுமாமே. சரி விடு. யானோ ரொம்ப கால் வலிக்குதோ? சும்மாதான் சொன்னேன். நைட்டு தான் கொஞ்சம் அதிகமா வலிச்சுது. கால் லைட்டா வீங்கின மாதிரி இருக்கு ரகு, ஒரு மாதிரி நீர் கொட்ட மாதிரி. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நம்ம ஈவினிங் போவோம். நீ ரெஸ்ட் ரூம்லாம் கரெக்டா தான் யூஸ் பண்ற? ஓகே தானே? தண்ணிலாம் கரெக்டா குடிக்கிறல? அதிகமா எதையும் யோசிக்காத, சரியா? கண்டதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. உன் மாமா உனக்கு தான், யாரும் என்ன கொத்திக்கிட்டு தான் போக மாட்டாங்க. என்ன நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நம்ம மாமா இவ்வளவு அழகா இருக்கானே, எங்க யாராச்சும் நம்ம மாமாவை கொத்திட்டு போயிருவாங்களோ அப்படின்ற எண்ணெல்லாம் உனக்கு வேண்டாம், சரியா? அவ்வளோ யோசிச்சு நீ ப்ரெஷர் ஆயிருக்காத. ஹலோ, என்ன கற்பனை அதிகமா இருக்கு? இல்லனோ, ஒருத்தவங்களுக்கு நீர் கோத்துக்கிறது காதலன்றது ரொம்ப யூஸ்வலா நடக்கும். ஒரு சில கேஸ்ல ரொம்ப எதையாச்சும் யோசிக்கிறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நடக்கும். அதான் நான் வேற அழகா இருக்கேனா, சரி நான் வேற டாக்டர் வரல, நிறைய பொண்ணு பாக்கும், சைட் அடிக்கும், எங்கடா நம்ம ரகு மாமாவே யாராச்சும் கொத்திட்டு போயிருவாங்களோன்னு நீ ஃபீல் பண்றியோன்னு நினைச்சேன். ஐயடா, ரொம்ப ஆசைதான் சாருக்கு. இந்த ஆசைலாம் வேற உள்ள இருக்கோ? நினைங்க நினைங்க, நல்லா நினைச்சு பாருங்க. ஆள பாரு ஆள. யானும் அழகு இல்லையா? அழகாதான் இருக்கீங்க. உங்களை தூக்கிட்டு போக இன்னொருத்தி வருவா, அதனை பாத்துக்கிட்டு இருப்பேன், இருங்க. நல்லாதான் ஆள பாரு. சாருக்கு இந்த நாள வர நிறைய இருக்கும் போலியே. இல்ல இனிமே இருக்காளா, இல்ல ஆல்ரெடி பாத்துக்கிட்டு வச்சிட்டீங்களா, இல்ல வர போறாளா? ஏய் சும்மா சொன்னடி. நீங்க சொல்றத பார்த்தா சும்மா சொன்ன மாதிரி எல்லாம் தெரியலையே, ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏம்மா தாயே, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, கிளம்புவோம் வா. நம்ம அங்க போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம். ஹாஸ்பிட்டல்ல மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு. ஜெனிஃபரும் எப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்துருவா, ரேஷ்மாவும் கிளம்பிக்கிட்டு இருக்கா. கைனகாலஜிஸ்ட்னு ஜூனியர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க வேணா ஓகேனா பாத்துக்கலாம் இப்போதைக்கு, இல்லன்னா நாளைக்கு போய் ரேஷ்மா கிட்டே காமிச்சுக்குவோம். அப்ப ரேஷ்மா கிட்ட இப்பயே காமிச்சா சொல்லுவாங்களா? அவ என்னம்மா டெஸ்ட் எடுக்கிற, ரிசல்ட் எல்லாமே ஸ்கேன் மூலியமாவாமா பண்றா. பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் சொல்லுவா. ஓகே. அப்ப அது வரைக்கும் கால் வலியில இருந்து தான் ஆகணுமா? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்கல, இருந்தாலும் நடக்கும்போது ஒரு மாதிரி உள்ள அழுந்துற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்ப நான் சொல்றேன், சரியா? கண்ணமுடி. ஏன் 1008 கேள்வி கேப்பா, கண்ணமுடி.
இப்போ கால் வலிக்குதாடி என் பொண்டாட்டி? இதெல்லாம் ரொம்ப ஓவர். சிங்க தூக்கிக்கிட்டீங்க சரி, ஹாலுக்கு போகும்போது சார் என்ன பண்ணுவீங்களா? மேடம், காருக்கு போற வரைக்கும் இப்படிதான். காருக்குள்ள வரைக்கும் உன்னை இப்படிதான் கூட்டிட்டு போறேன். கார்ல போயிட்டு நானே உட்கார வைக்க போறேன். கார்ல இருந்து இறங்கும் போதும் நானே தூக்கிட்டு அங்க போயிட்டு பத்திரமா உட்கார வைக்க போறேன். என் பொண்டாட்டிய இன்னைக்கு நடக்கவே விட போறது இல்ல. போதுமா? ம்? என் பொண்டாட்டியை இன்னைக்கு பாத்துக்கிற விதத்தை மட்டும் பாரு நீ. இந்த ஊரே அசந்து போயிரும். அந்த அளவுக்கு என் பொண்டாட்டியை பாத்துப்பேன். வெளியே எல்லாரும் இருக்காங்க, பார்த்தா ஒரே அசிங்கமா போயிரும். விடுங்க ரகு, நான் சும்மா தான் சொன்னேன். கால் இங்க பாருங்க நல்லாதான் இருக்கு, நானே நடந்து வந்துடுறேன். அந்த கால் வலிச்சா கூட பரவாயில்ல, வீட்டுலனா கூட பரவாயில்ல, 2 பேரும் தனியா தான் இருப்போம். இங்க எல்லாருமே இருக்காங்க. போத குறைக்கும் அத்தை பொண்ணு வேற பிரியா ரொம்ப ஓட்டுவா. வேண்டமே வேண்டாம், என்ன தயவு செஞ்சு கீழே இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டமே வேண்டாம், எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ரகு வேண்டாம், ரகு ரகு ரகு. ஏய் ஒருத்த எவ்வளவு ரொமான்டிக்கா தூக்கி இருக்கான். நீ என்னடா கத்திக்கிட்டு அமைதியா வரணும். பேசுன உங்களை தொப்பனி கீழே போட்டுருவேன். கீழே போட்டுருவீங்களா? ஆமா பின்ன கீழேதான் போடுவேன். சும்மா கத்திக்கிட்டு இருந்தா கீழே போட மாட்டாங்களோ உன்னை தூக்கி மடியில வச்ச கொஞ்சம் வாங்க. என்ன திட்டுறீங்க? என் பொண்டாட்டி திட்டுவேன், கொஞ்சம் எல்லாமே பண்ணுவேன். அது என்னோட விருப்பம். உனக்கு என்னடி? உனக்கு என்ன? ஹலோ, உங்க பொண்டாட்டியே நான் தான். சாருக்கு ஞாபகம் இருக்கா? இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். புரிஞ்சுச்சா? யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா மாமாவை மட்டும் சைட் அடிச்சுட்டு வா. இவ்வளவு நேரம் தள்ளி இருந்து சைட் அடிச்சுல்ல, கொஞ்சம் மாமாவை கிட்ட க்ளோஸ் அப்ல சைட் அடி. மாமா அப்படியே ஒன்னு அழுங்காம குலுங்காம எங்க போகணுமோ நான் கூட்டிட்டு போறேன். ஓகே? கீழே போடாம இருந்தா சரிதான், பயமா இருக்கு. பயப்படாதடி, அதான் நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கிறது தானே பயமே. அது சரி, புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை. ரகு, என்னமா? எனக்கு வெக்கமா வருது. எவ்வளவு வைக்கப்படணுமோ பாடு. யாரு கேப்பா நம்மள? நான் பாத்துக்கிறேன். ஐயோ போங்க. ஐயோ ரோஷன், அப்படிலாம் கேட்க கூடாது. சடனா எல்லாரும் முன்னாடியும் அம்மா சொல்லி கொடுத்தல, அந்த மாதிரி மட்டும் பேசணும் சரியா? மாமா வந்து கூப்பிடும் போது நாங்க அப்பா கூட போறோம் அப்படின்னு சொல்லு. அம்மா மத்ததெல்லாம் பேசிக்கிறேன் சரியா? அப்பா நம்மள வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. நீ தேவையில்லாம வேற எதையாச்சும் கேட்டு சொதப்பிடாதடா சரியா? செல்லும்ல, அதையும் மீறி நீ சொதப்பனன்னு வச்சுக்கியேன், உன் மாமாவும் அத்தையும் சேர்ந்து என்ன காலி பண்ணிருவாங்க. என் செல்லும்ல, அம்மா சொல்லி கொடுத்தத மட்டும் பேசு. நீயா எக்ஸ்ட்ரா டயலாக் எல்லாம் பேசாத. ஓகே? நான் அப்பா கூட மட்டும்தான் வருவேன் அப்படின்னு மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். ஓகே? என்னடா ரோஷன் பாட்டெல்லாம் பாடுற? இதெல்லாம் நான் சொல்லி தரவே இல்லையே. நீயா ஏன் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போடுற? இதெல்லாம் வேண்டாம், அம்மா சொல்லி கொடுத்தது மட்டும் பேசு. நீயா உன் அறிவுக்கு தகுதாமதெல்லாம் பேசாத சரியா? நான் வரமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. உன்னை வச்சுதான் பிளானே போட்டிருக்கேன். ஓகேவா என் செல்லல? நீ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஐயோ டேய், சொல்லி கொடுத்தது தவிர மத்ததெல்லாம் ஏன்டா கரெக்டா பேசுற? ப்ளீஸ்டா ரோஷன், கரெக்டா பேசுடா சொல்லி கொடுக்கறத. என்னது ரேஷ்மா? நீ வந்த? நீ எதுக்கு வந்த? ஏன் வந்தனா? இங்க தானடி இருக்க, நேத்துல இருந்து இங்க தானே இருக்க. இது என்ன புது கேள்வி? ஏதாச்சும் அடிபட்டுச்சா? என்னாச்சு? மண்டையில இருந்து அடிபட்டுச்சா? அப்பா இல்ல ரோஷன், நீ சொல்றது எனக்கு புரியுது. நான் மாமா வந்தோன்னு சொல்றேன் சரியா? என் செல்லம், அது வரைக்கும் அழுகாம சமத்தா இருக்கணும் சரியாம்மா? அழுக கூடாது. அம்மா பாத்துக்கிற உன்ன. உனக்கு என்ன வேணும்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும்டி தலுங்கும். அம்மா பாத்துக்கிறேன் சரியா? அத்தை வந்து அத்தை கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அவன் எங்க தான்? அவன் சமத்தை தானே உட்காந்துட்டு இருக்கான். என்ன கிறுக்கு எதனா பிடிச்சிருக்கா உனக்கு? இல்லையே இல்லையே. என்னடி பாட்டி சாப்பிட்டீங்களா? நீ என்னதான் சாப்பிட்டோம்? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏதோ அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன் தலையில. லூஸ் மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கா. ரோஷன் கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தா பாட்டி. என்னன்னு கேக்குற, மாத்தி மாத்தி பேசுறா. அவன் எங்க அழுகுறான்? அவன் அழகா சமத்து மாதிரி இருக்கான். நீ தங்கம் ரோஷன், அத்தை கூட வரியா? அத்தை, நீ, நானு, அதுக்கப்புறமா வேற யாரெல்லாம்? பாட்டி, அதுக்கப்புறமா தாத்தா, ரகு மாமா, அனு அத்தை, எல்லாருமே வெளியே போவோம் வா. சொல்லு ரோஷன் சொல்லு. என்னடி சொல்லணும்? அவ கூப்பிடல, அதுக்கு பதில் சொல்ல சொன்னேன். ரோஷன், நீ அப்படி வாய பழக்கா? பின்னாடி திரும்பி பாரு. பாட்டி தள்ளி போங்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? ஈச்சிப
என்னடா இது? என்னாச்சு அனு? என்னம்மா என்னாச்சு? அடி ஏதாச்சும் பட்டுச்சா? பாட்டி அப்படிலாம் இல்ல. எதுக்கு என் பொண்டாட்டிய பார்த்து கண்ணு படுறீங்க எல்லாரும்? அங்க என்னன்னா ஒருத்தி முறைச்சுக்கிட்டு நிக்கிறா, நீங்க என்னன்னா அடிபட்டுருச்சான்னு கேக்குறீங்க. என் பொண்டாட்டிக்கு லைட்டா கால்வலி, அதான் நானே தூக்கிட்டு நடக்கிறேன். சரிங்களா? பாட்டி யாரையும் பார்த்து பொறாம பட வேண்டாம்னு சொல்லிருங்க பாட்டி. கண்ணு வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க பாட்டி முக்கியமா. அதுக்கப்புறம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துரும். ஆமா, இவன் பெரிய இவனை நாங்க பார்த்து கண்ணு வர வைக்கிறோம். ஏன் காது காலி எல்லாம் வைக்கிறோம். இவன் மூஞ்ச பாரு மூஞ்ச. உன் பண்ற நீ தூக்கினா நாங்க ஏன்டா பார்த்து பொறாமப்பட போறோம்? பைத்தியக்காரா சிவா. ஆள பாரு ஆள. என்ன ரகு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சுடு சொன்னே இல்லையா? இப்படி இத்தனை பேர் இருக்கும், அப்புறம் பேர தூக்கிட்டு வர உன் பொண்டாட்டிய? உனக்கு எல்லாம் வெக்கமாவே இருக்காதடா? அச்சோ விடுங்க ரகு, இதான் அப்பமே சொன்னேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு. அவங்க பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு. அவ கிடக்கா, அவ ஒரு அறப்பைத்தியம். அவளுக்கு தெரியுமா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதுதான் அது கழுத. அத பத்தி நீ கவலைப்படாத. ஏன் பொண்டாட்டிய நான் தூக்குறேன். இதுல எதுனா தப்பு இருக்கா என்ன பாட்டி? சொல்லுங்க பாட்டி, தப்பு ஏதாச்சும் இருக்கா? தப்பே இல்லையா? தூக்கிக்கிட்டு சுத்து, இந்த உலகம் பூரா சுத்து, எவ்வளவு தூக்கணுமோ தூக்கிக்கிட்டு சுத்து. யார் வேண்டான்னு சொன்னா? ஐயா ரோசனை, நீ வா நம்ம போவோம். இதுக்கு மேல இவங்க கூத்தடிப்பாங்க இங்க. ரோஷன், அத்தைக்கு கால் வலிமா. அத்தை இப்போ முதல்ல தூக்கிட்டு அதுக்கப்புறம் ரோஷனை தூக்குவேன். சரியா? ஐயோ ரகு, ஃபிட்டுங்க ரகு, நானும் இறங்கி வருவேன். நீங்க ரொம்ப பண்ணாதீங்க, எல்லாரும் முன்னாடி ஒரு அசிங்கமா இருக்கு. ஃபிட்டுங்க ரகு, அத்தி வந்து ஃபிட்டுங்க. என்னடி உனக்கு அசிங்கம்? ஏன் பொண்டாட்டிய நான் தூக்குறேன், இதுல என்ன அசிங்கம்? பாட்டி எதனா அசிங்கம் இருக்கா என்ன? தப்பா? இரு, என் அக்கா சொல்லுவான். என் அக்காக்கு எல்லாமே தெரியும். என் ரேஷ்மா அக்கா, என் தங்க அக்கா, என் ஜல்ல அக்கா. நீ சொல்லு, நீதான் கரெக்டா சொல்லுவ. என் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு வரதுல ஏதாச்சும் தப்பு இருக்கு? இல்லையே, தப்பு என்ன இருக்கு? தப்பே இல்ல. அவங்கவுங்க ஜோடி கூட தான் இருக்கணும். என்ன ரகு, கரெக்ட் தானே? 100% கரெக்ட். இன்னைக்குதான் எங்க அக்கா உண்மையா பேசியிருக்கா. கரெக்டா சொல்றா பாரு. ரகு சொல்லுங்க அக்கா. எது அக்காவா? இவ்வளவு நேரம் ரேஷ்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, இப்பதான் உனக்கு அக்கான்னு தோணுதாவ? அவ கிடக்கா ரகு, நீ எப்படி வேணா கூப்பிடு. ரகு அவர் இருக்காருல்ல. எவருக்கா? அதான்டா ராம். ஓ மாமா. ஆமா என் மாமா, சொல்லுங்க. அவரு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. பாரா, சூப்பரு. அப்புறம் அவர் வண்டி எடுத்துட்டு வராராம். அதான் நானும் ரோஷனும் வண்டியில போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்படி போட அருவால. என்ன? அப்பவே நினைச்சேன்டி இந்த பூனை என்ன பதுங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. இப்பதானே புரியுது. இங்க பாரு, அவரெல்லாம் ஸ்ட்ரைட்டா அங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர சொல்லு. நம்ம எல்லாரும் ஒன்னா வண்டியில போவோம். ஆளுக்கு வண்டியில போயிட்டீங்கன்னா அப்ப நான் யார் கூட வரதான்? இவன் கூட எல்லாம் வர முடியாது. இவன் சும்மாவே பொண்டாட்டின்னு உருகுவான். இவன் கூட வந்தான்னு வச்சுக்கோ, என்ன வேணும்னு வேறுபேத்துவான். இவன் கூட எல்லாம் நான் வரமாட்டேன். நீ என் கூட வா. லூசு, உனக்கு என்ன கல்யாணம் ஆகாமையா இருக்கு? நீ உன் புருஷன் கூட வா, நான் என் புருஷன் கூட வரேன். ஆனா அவன் புருஷன் கூட வரான். பாரா, எங்க அக்காக்கு அறிவு சூப்பர்க்கா. பாட்டி கரெக்டா தானே இப்படி சொல்றா? அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் புருஷன் தூக்கிக்கிறான். உன்ன வேணா உன் புருஷன் தூக்க சொல்லி. வேண்டாம். ஏன்? நான் அவர் கூட சண்டை போட்டுருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா? பரவாயில்லடி, எல்லாரும் ஜோடி ஜோடியா தானே வராங்க. போ, நீ தூக்கிட்டு வர சொல்லு. அட போ பாட்டி, நீ வேற. உனக்கும் அறிவில்ல, உன் பேர பிள்ளைங்களுக்கும் அறிவில்ல. லூஸ் கிழவி. ஏன் ரேஷ்மா உண்மையா வராதா? ஆமாடா, நானும் ரோஷனும் அவர் கூட வந்துடும். அப்பா அம்மா பாட்டி முத்துமாரியும் பிரியாவையும் கேட்டுக்கோ, இல்லைன்னா அவங்க 2 பேரும் வண்டியில வந்துருவாங்க. சரியா? சரி, ஓகே. நான் கீழே போயிட்டு அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். எது இப்படியே தூக்கிட்டு போற? இதுக்கு என்ன? போ போ. ஐயா ரோசனை, பாட்டி உன்னை இதே மாதிரி தூக்கிட்டு வா. கீழே பட்டுவீங்க. அகுமாமா முதல்ல போய் அனுவ கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன தூக்கிட்டு போவாங்க. என்ன மாமா? ஆமாடி தங்கம், என் தங்கம் தான் தெளிவா பேசுது. மாமா வரேன். வணக்கம் சொன்னாங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னன்னா, ஒரு சின்ன கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். நேற்று நைட்டு போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பிரியா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி போட்டிருந்தேன். மாமியார் வீட்டில் இருக்க மரியாதை அப்பா அம்மா கூட இருந்தால் தான் அந்த மரியாதை இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். கஷ்டப்படும் போது நீங்கள் ஹெல்ப் பண்ணலை, இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். நிறைய விஷயம் அவங்க அப்பா அம்மாவை கேள்வி கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அப்லோட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த பதட்டமும் இல்லை. பேசி வீடியோ எடிட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணும்போது திடீர்னு இந்த வீடியோக்கு
பேட் கமெண்ட்ஸ் வருமோன்னு நினச்சேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து கரெக்டாக பேசுகிறீங்க, 100% உண்மை. அப்பா அம்மா வீட்டில் அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் மாமியார் வீட்டில் நம்மளை மதிப்பாங்க, இல்லைன்னா மதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் ஒருத்தவங்க வந்து என் பொண்ணும் இந்த மாதிரி தான், என் பொண்ணு ஞாபகம் இருக்குது அப்படின்னீங்க. நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தான். உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் பொண்ணு ஞாபகம் வருதோ உங்கள் பொண்ணு வீடியோ ஒன்று போடுறா, என்ன உங்கள் பொண்ணாக நினச்சிக்கோங்க. நான் நான் சொல்லப்போனால் உங்கள் பொண்ணு வயசு தான் எனக்கும் இருக்கும். எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கே இருந்தாலும் உங்கள் பொண்ணும் சரி, உங்கள் பொண்ணு வயசில் இருக்க எல்லா பொண்ணுமே நல்லா தான் இருப்போம். அவங்கள மாதிரி அம்மாக்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்கள் உங்கள் பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நல்லாவே இருப்போம், சரிங்களா? உங்கள் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல, பட் ஆனால் உங்கள் பொண்ணு வந்து இப்படி தான் மாப்பிள்ளையும் விட்டு கொடுக்காம அம்மா வீட்டையும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கமெண்ட் பண்ணுவாங்க எப்போவுமே மோஸ்ட்லி. பேர் வந்து சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, கிறிஸ்டல்லான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். நான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னன்னு, இங்கே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சொல்லிக்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொன்னாங்களே. கடைசியாக ஒன்று ஃபீல் பண்ணாதீங்கம்மா, உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, அவங்க நல்ல குணத்துக்கு.